அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விசாரணைக்கு செந்தில் பாலாஜி ஒத்துழைக்க மறுப்பதாக ஈடி தரப்பில் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் விசாரணைக்கு செந்தில் பாலாஜி ஒத்துழைக்காததாக ஈடி தரப்பில் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விவரங்களை செய்தியாளர் மதியழகன் வழங்க கேட்கலாம். மதியழகன், வணக்கம். முழு விவரங்கள் என்ன? மதியழகன், வணக்கம். இது குறித்த முழு விவரங்கள் என்ன? போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக மோசடி செய்ததாக எம்பி எம்எல்ஏக்கள் மீதான வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்கின் விசாரணை முடியும் வரை அமலாக்கத்துறை வழக்கின் விசாரணையை தள்ளி வைக்க வேண்டும் என கூறி முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவை தள்ளுபடி செய்து சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்த உத்தரவை எதிர்த்து செந்தில் பாலாஜி தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மறு ஆய்வு மனு தாக்கல் செய்யப்பட்டது. அந்த மனுவுக்கு பதிலளிக்கும்படி கடந்த முறை சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த வழக்கு இன்று மீண்டும் விசாரணை கண்டபோது அமலாக்கத்துறை தரப்பில் சிறப்பு வழக்கறிஞர் என் ரமேஷ் ஆஜராகி பதில் மனுவை தாக்கல் செய்தார். அதில் வழக்கில் குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யும் நிலையில் விசாரணை முடக்கும் நோக்கத்தில் இந்த மனு தாக்கல் செய்துள்ளதாகவும் போதிய காரணங்கள் ஏதும் இல்லாமல் தாக்கல் செய்யப்பட்டுள்ள இந்த மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் எனவும் கூறப்பட்டுள்ளது. மேலும் வேலைக்கு பணம் பெற்ற வழக்கில் முக்கிய பங்காற்றியுள்ள செந்தில் பாலாஜிக்கு எதிராக ஆதாரங்கள் உள்ளதாகவும் வழக்கை 3 மாதங்களில் முடிக்க வேண்டும் என உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ள நிலையில் முதன்மை அமர்வு நீதிமன்ற விசாரணைக்கு செந்தில் பாலாஜி தரப்பில் ஒத்துழைப்பு வழங்கவில்லை என்பதால் செந்தில் பாலாஜியினுடைய மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் எனவும் அந்த மனுவில் கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இதனையடுத்து வழக்கினுடைய விசாரணையை ஜூன் மாதம் 21ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து நீதிபதிகள் உத்தரவிட்டனர். முழு விவரங்களுக்கு நன்றி மதியழகன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.